ஆரம்ப காலத்தில் மோட்சம் அடையாமல் ஆவியே இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் திதி தர்ப்பணம் வாழை இலையில் சாப்பாடு இது எல்லாமே படைச்சிட்டு இருந்தாங்க. மோட்சம் போய் அடைஞ்சிட்டவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. இது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் மறித்து எல்லாருமே மறித்து நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சொர்க்கத்தில் போனால் என் கேமராமேன் தானே நீங்கள், வாங்க 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 உட்காருங்க இப்படின்னு, இவர் நம்மளாச்சே அப்படின்னு இந்த நினைவுகளோடையே நான் சொர்க்கத்துக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தானே கூப்பிடுவேன். இவர் என் டிரைவரு, இங்கே என் பக்கத்தில் வந்து இது உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ என் டிரைவரு, நீ வந்து என் பக்கத்தில் வந்து உட்காரலாமா, எப்படி எந்திரிச்சு போ அப்படின்றோம். நீங்கள் தானே என் கோயிலுக்கு வந்து இங்கே அந்த பாலாபிஷேகம்லாம் பண்ணீங்களே, வாங்க வாங்க நீங்கள் வந்து என் பக்கத்தில் உட்காருங்க. இப்படி தானே இந்த பிஹேவியர் தானே நான் சொர்க்கத்தில் போனாலும் எனக்கு இந்த பிஹேவியர் தானே இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்து மோட்சம் அடையிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொத்த நினைவுகளும் அழிக்கப்பட்டு விடும். நீங்கள் கடவுளுங்கிற ஒளியில் போய் கலந்துருவீங்க. சரி சார், நான் ஒளியில் கலந்துட்டேன், இப்போ என் நினைவுகள் எதுவுமே இல்லை. அப்போ காக்காய்க்கெல்லாம் சோறு வைக்க சொன்னீங்க, இப்போ வந்து யார் சாப்பிடுவா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். என்னமோ அமாவாசைன்னா தேவர்கள் வந்து தெற்கு திசையில் இருந்து ஆடி அமாவாசைக்கெல்லாம் வருவாங்க, மார்கழி அமாவாசை நீங்கள். அப்போ இதெல்லாம் சாப்பாடு வைக்க சொன்னீங்க, காக்காய்க்கு எள்ளு சோறு கலந்து வைக்க சொன்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்களே சார், என்னமோ எள்ளு தண்ணியெல்லாம் இறைக்க சொன்னீங்க. அவங்களுக்கு என் ஞாபகமே இருக்காதான்? இதுதான் உண்மை. அவங்களுக்கு உங்கள் ஞாபகமே இருக்காது. அவர்களுக்கு எனர்ஜி தேவை. அதாவது நீ கொடுத்த அவங்களுக்கு போச்சு, ஆனால் நீ தான் கொடுத்தீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. குழப்பமாக இருக்கா? அதாவது அந்த ஆன்மாவிற்கு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, அந்த எனர்ஜியை நீ தான் கொடுக்க முடியும், ஆனால் நீ கொடுத்தியா கொடுக்கலையாங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ஆன்மாவுக்கு தெரியாது மோட்சம் அடையாத வரைக்கும். அப்புறம் ஆவியாக வந்து பழி வாங்கிறது அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. வெரி ரேர். ஒரு 30 நாட்குள்ளே அவங்க இந்த ஆவிங்கிற ரூபத்தில் இருந்து மேலே போகிறதுக்குள்ளே அவங்களுடைய ரெஸ்டிங், அதான் ரிப்புன்னு போடுவாங்க, ஆர்ஐபின்னு போடுவோம், ரெஸ்ட் இன் பீஸ், அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவங்க வந்து யார் கொண்டாங்களோ அவங்கள பழி வாங்குவாங்க. இது வரைக்கும் அந்த 30 நாள் கழிச்சுட்டா அவங்களுடைய எந்த ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்காது. அப்படின்னா கொலை செய்யப்பட்ட எல்லாருமே வந்து எல்லாரையும் பழி வாங்கியிருப்பாங்களே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைல்ல. எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்துச்சு, எத்தனை பேருக்கு அநீதி நடந்துச்சு. இறந்து வந்து பழி வாங்குவான்னா கொலையே இங்கே நடக்காது. இந்த நினைவுகள் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் கொடுக்கறது அந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகி போகும். ஒருவேளை இப்போ சார் நான் சாப்பாடு இலையில் வச்சுட்டேன், அங்கே யாருமே ரிசீவிங்கில் இல்லை, எல்லாருமே லைட்டாக கன்வெர்ட் ஆகி மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் என் அக்கௌண்ட்டில். நான் ஒரு நாள் மேலே போவேன் இல்லையா, இந்த எனர்ஜி என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற்றப்படும். அவ்வளோதான். இதுதான் புண்ணியம். இதை தான் சொன்னாங்க, நீங்கள் வாழும்போதும் இம்மையிலும் மறுமைக்காக உழையுங்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ் அதை சொன்னார். குர்ஆனில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இம்மையில் இருக்கும்போது மறுமைக்காக உழைத்து மறுமையிலுக்கு புண்ணியத்தை சம்பாதிச்சு வைங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அல்லாஹ் கூட. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அநித்தியமான வாழ்க்கை. இது வாழ்க்கையில் இது தண்டனை. நீ மனுஷனாக பிறக்கணுங்கிறது உனக்கு கொடுத்த சாபம். நீ பிறந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், இந்த பேச்செல்லாம் வாங்கணும், இப்படிலாம் நீ கஷ்டப்படணும், இப்படிலாம் நீ மனசளவில் அழுகணும் அப்படிங்கிற உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இதை நீ வாழ்ந்து முடிச்சிட்டின்னா எஸ், நீ ஒரு சூப்பரான வாழ்க்கைக்கு போக போகிற. அதனால தான் இஸ்லாமில் இறந்துட்டா சிரிப்பாங்க. இப்போ நீ நினச்சி பாரு, இது ஆமாம் தானே, நீ இப்போ கஷ்டமெல்லாம் இல்லை, இப்போ நீ அல்லாட்ட போய் சந்தோஷமாக வாழ போகிற. எஸ், அவங்க இறந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எஸ், இந்த ஆன்மா இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டுருச்சு, இது போய் சந்தோஷமாக மேலோகத்தில் இருக்க போகுது அப்படின்னு. பிறந்துட்டா போச்சு. ஏதோ ஒரு ஆன்மா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தங்காட்டி மீண்டும் பிறந்துச்சு, இப்படி கஷ்டங்கள்லாம் இது அழக போகுது. அப்போ பிறப்புங்கிறத ஒருத்தனுக்கு தண்டனை, மரணம் அப்படிங்கிறது வரப்பிரசாதம், வரம் அப்படின்னு பொருள். கேளை சித்தர் நமோ நம.